ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, சிம்பிள், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் முட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ளே போகலாம். பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன், சுகர் பவுடர் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன், பால் ஒரு கப்பு, அதுக்கப்புறமா பட்டர் பார்த்தீங்கன்னா அன்சால்ட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் ஆயில், பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கேன், பவுல் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பட்டரை வந்து காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த பட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் சுகர் பவுடரை போட்டு கலந்துடலாம். நல்லா கலந்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க கோதுமை பவுடரை போட்டு ஜலிச்சிடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சிடுங்க. ஏன் ஜலிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேக் வந்து பஃபியாக வரும். எந்த டஸ்ட்டும் இருந்தாலும் அது கொஞ்சம் இதுவாக தெரியும் நமக்கு. ஸோ ஜலிக்கலனாலும் ஒன்றும் ஜலிச்சோன்னா நல்லா பஃபியாக இருக்கும் கேக்கு. ஏன்னா மாவு வந்து நைஸாக இருக்கும், உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வரும். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் போட்டுடலாம். ஆக்சுவலி மைதாவில் கூட பண்ணலாம், பட் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி என்னென்னா ஸ்ரீபாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறா கேக்கு செஞ்சு. ஸோ அதுக்காக தான். நல்லா கலக்கிடுங்க. ஆக்சுவலி நம்ம வீட்டில் செய்கிறப்ப பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கூட எதுவுமே போட மாட்டோம். சரி, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பஃபியாக கேக் கொடுக்கணுன்றதுனால நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் கோதுமை மாவில் நம்ம கேக் பண்ணுறப்ப வெல்லத்தில் பண்ணலாம், பட் இன்றைக்கி வந்து நான் சுகர் போட்டு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்குங்க. வெனிலா எசன்ஸ்னாலும் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம், பைனாப்பிள்னாலும் பைனாப்பிள் ஊற்றிக்குங்க. என்ன ஃப்ளேவர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கலாம். இந்த மாதிரி கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அடித்து கலக்கிக்குங்க. இதில் நம்ம எந்த எக்கு எதுவுமே போடலை, குக்கரில் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேட்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் பண்ணிக்கலாம், பட் கன்சிஸ்டன்சி இது கொஞ்சம் போதும் திக்கு. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா பால் ஊற்றிக்கலாம். ப்ளம் கேக் பண்ணலாம், பட் இதில் வந்து ப்ளம் கேக் பண்ணுறது கொஞ்சம் மெத்தடு வேறு. அது இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். இப்போ வந்து இன்றைக்கி நான் ப்ளைன் கேக் தான் பண்ணுறேன். கிளாக் வைஸாகவே இது பண்ணிக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ் வேண்டாம். பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க, இல்லை பட்டரை வேணாலும் தடவிக்கலாம். இப்போது இந்த கேக் மாவை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பேட்டர். மொத்தத்தையும் வழித்து ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு வச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம கேக் பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே கேக் பாத்திரத்தை வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. எல்லாம் போட்டுடலாம்.
நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேக் நல்லா பஃபியாக வெந்துடுச்சு. செக் பண்ணிக்கலாம். நைஃபை விட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கு குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஊற்றிடலாம். லைட்டாக தட்டிக்குங்க. பாருங்கள் பேக்கில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே கேக்கு திருப்பிடலாம். ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கோதுமை கேக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்ம புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. ஃபேஷன் கேக் கட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மைதா போட்டிருந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.